விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கண்களை கவரும் வகையில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் பல வகையான விநாயகர் சிலைகளை தயாரித்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே சீன களிமண் பொம்மைகள் மற்றும் வெளிமாநில சிலைகள் வரத்து, ரசாயன கலவையால் தயாராகும் புது வடிவிலான விநாயகர் சிலைகள் வரத்து அதிகரித்த நிலையில் தற்போது ஒரு சிலர் மட்டுமே விற்பனை செய்து வருகின்றனர். இதற்கிடையே வியாபாரிகள் ஹைதராபாத் மற்றும் வடமாநில பகுதிகளில் உற்பத்தி செய்யும் சிலைகளை வாங்கி வந்து விற்பனை செய்வதால் உள்ளூரில் ஆர்டர் கிடைக்காமல் மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பழத்தோட்டம் அருகில் நாங்கள் விநாயகர் சிலை வச்சுருக்கிறோங்க. 10 வருஷமாக நாங்கள் வியாபாரம் பண்ணுறோங்க. வருஷம் வியாபாரம் குறைஞ்சிருக்குதுங்க. விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது. ஜனங்களுடைய வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒன்றும் யாரும் வாங்கலைங்க. கேட்டாக்கே எல்லாம் விலை அதிகம்ன்றாங்க. எங்களுக்கு மூலப்பொருளுங்கெல்லாம் விலை அதிகம், பெயிண்ட் விலை அதிகம், பேப்பர் விலை அதிகம், ரீப்பர் அதிகங்க விலை. அதுக்கு ஒவ்வொரு வருஷம் 10% விலை ஒழிஞ்சினே போகுதுங்க. அது மக்களுக்கு சொன்னால் ஏற்று பண்ணுறாங்க. பழைய வரைக்கே கேட்குறாங்க. என்ன சொன்னாலே அதே ரேட்டுக்கு தான் திருப்பி அதே தான் கேட்குறாங்க. வியாபாரம் கொஞ்சம் நிலையில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குதுங்க. இன்னும் வியாபாரம் கொடுக்கும்.